பிரைம் வீடியோஸில் ஒரு சூப்பரான ஒரு லவ் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலே அதில் ஒன் ஆஃப் த ஃபிலிம் கண்டிப்பாக வந்து யுவர் ஃபால்ட் அண்ட் மை ஃபால்ட் அப்படிங்கிற திரைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட படத்தோட மூணாவது பாகமாக இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய அவர் ஃபால்ட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த 3 படங்களுமே தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. இன்கேஸ் இந்த 2 படங்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த 3 படங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் படத்தோட பேசிக்கான ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா நோவா அண்ட் நிக் அப்படிங்கிற இந்த 2 கதாபாத்திரங்களை சுற்றி தான் நடக்கும். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நிக்குக்கு வந்து ஸ்டெப் சிஸ்டர் தான் வந்து இந்த நோவா. இவங்க 2 பேருக்குள்ளுமே ஆரம்பத்தில் பார்த்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உண்டாகுது. உண்மையை சொல்ல போனால் காதல் தான். ஆனால் இந்த சேராத காதல் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை 2 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த 3வது படத்தில் பொறுத்தளவுக்கு திருப்பியும் இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் நோவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இப்போ வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து நம்ம நிக் அங்கே வராரு. இவங்க 2 பேருமே செப்பரேட்டான ஒரு தனித்தனியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சாலும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லைஃப்பில் வரப்போகுது. அந்த பிரச்சனையை இவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதையாக இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனதெல்லாம் பார்க்கும்போது இந்த மேரேஜை சுற்றி இவங்க 2க்குள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக கதையை வந்து பார்த்திங்கன்னா நரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 கதாபாத்திரங்களை வச்சு இன்னமும் 4 படம் எடுத்தால் கூட நிறைய பேர் பார்ப்பாங்க போல். அந்தளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொமான்டிக்கல் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துச்சு. அதில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ஸ்லோவான ஒரு ட்ராக்ல போனாலும் அந்த இன்ட்ரோல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் ரிவால்வ் ஆகும். நம்ம நோவாக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இப்போ தேடி வந்திருக்குன்னு. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபாக ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே கொடுத்து மூவ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க படத்தில் வைக்கக்கூடிய அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ட்டை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அவர் ஃபால்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபால்ட்டாக இருக்கும். அந்த பிரச்சனைக்கு இவங்க எப்படி தீர்வு காண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓவராலாகவே இந்த மை ஃபால்ட் யுவர் ஃபால்ட் படத்தை நீங்கள் விரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த அவர் ஃபால்ட்டுமே திரைப்படத்தை விரும்பி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக தனியாக தான் உட்காந்து பார்க்கணுங்க. ஏன்னா அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. சூப்பரான படங்க.